ஹாய் ஃபோக்ஸ், இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா எதுக்குன்னா தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் கொலாபரேஷன் கமல் அண்டு ரஜினி ஒன்றா சேர்ந்து நடிக்கிற படத்துக்கான டீசருக்கு போக போகிறேன். சந்தில மருத முத்தாளுக்கு 40 பேர் என்ன துரத்திட்டு வந்தாங்க சார். 40 பேரா? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்கன்னா வெறும் படத்தை மட்டும் அந்த படத்தை டீசர் மட்டும் காட்ட மாட்டாங்க, வெளியே பாட்டு போடுவாங்க. கண்டிப்பாக மேக்ஷப் இருந்தே தீரும். ஏன்னா இங்கே இருக்கிற செலிப்ரேஷன் எப்பவுமே அந்த மேக்ஷப் இல்லாமல் நடக்க மாட்டாங்க. ஸோ எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்காச்சு இது ஓடும் கண்டிப்பாக. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இருக்க பார்த்தா ஒரு 20 நிமிஷம், அதுக்காக பார்க்கிங் கட்டணனால நல்ல டாக்டிக்ஸ் தான். நம்ம ஹெல்மெட்டை வச்சுட்டு கேமரா எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஸோ படத்துக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளுடைய சீட்டில் போய்ட்டு உட்காரலாம். இங்கே ஹெச்சில் 16th நம்ம போட்டது வந்தாச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவான்னு தெரில. 5 minutes later. படப்பட ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டான். அதனால் நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் இப்போ நேராக தேட்டரில் தான் இப்போ வெறி கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. நான் பார்த்துக்கு தனியாக தேட்டரில் தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஊரில் யாரும் இல்லை. ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்னு சொன்னான். இப்போ ஒரு கட்டில் அவன் இன்னும் ஊருக்கே வரல. ஸோ அதனால் நான் மட்டும் தான் வந்துட்டேன். இந்த டீசர் 7 நிமிஷம் ஆகுது. என்ன இவனுங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. போடுவீங்களா மாட்டிங்களா? போடுறதுக்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்கா? பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? பாட்டு போட்டாங்கப்பா, மச்சாதான். இப்போ உலகநாயகன் பாட்டு முடிஞ்சிச்சு. பார்த்தா நம்ம தலையோட பாட்டு தான் போட போகிறாங்க. தலைவர் பாட்டு முடிஞ்சுது, உலகநாயகன் பாட்டு முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்னன்னு தெரியலை. என்ன போடுவாங்கன்னு தெரியல. போஸ்டரா இல்லை தான் மேஷப்பா? போஸ்டரா மேஷப்பா? கிளிம்ஸ் வந்துருச்சு. இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அப்படி ஒண்ணு கேட்கணும், யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, யாரு ஹீரோ? I gotta tell you, it was perfect.
perfect. Everything, down to the last minute details. முடிஞ்சுது, அவள் தான் கிளம்ப வேண்டியது தான் எல்லாரும். இங்கெல்லாம் மைக்கை போட்டு ரெடியாக இருக்காங்களே. ஓகே மக்களே, நம்ம வண்டி வந்தாச்சு. BEAST அப்படியே ஸ்பேஸ் விடாமல் வச்சா வந்துடும். இதுதான் ப்ரோ. இதுலேயே ஐ திங்க் யூடியூப் போட்டுருவேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. மக்களே, அவரே வந்து நான் இந்த மாதிரி கேமராலாம் வச்சுட்டு பார்த்து விளாக் பண்ணுறீங்களான்னு கேட்டு சேனல் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் என்ன கூட தான் எவனும் இல்லை, ஊரில் எவனும் இல்லை. அதனால நான் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. கூட என்ன சொன்னேன்னா நல்லா ஆட்டம் பாட்டன்ட்டு மஜா பண்ணியிருக்கலாம். கூட யாரும் வரலை. ஆனால் 2 டிக்கெட் தான் போட்டேன். இன்னொரு ஃப்ரெண்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இன்னும் ஊர்லேருந்தே வராத மாதிரி கொஞ்சம் மாட்டிக்கிட்டான். அதனால் மாப்பு பட்டுட்டாடா ஆப்பு. என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? ஒரு தலைவர் பாட்டு, ஒரு உலகநாயகன் பாட்டு 2 பேருக்கும் சரிக்கு சமமாக கொண்டு போகிறாங்க. இப்போ படம் தான் எப்போ வரும், படத்துக்கு எப்படி ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னா தெரியல. 2 பேருக்குமே ஈக்குவலாக கொடுக்கணும் இவங்க ரோலு. ஒன்றத்துக்கு கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் 2 பேருக்கும் ஈக்குவலாக கட்டணும். எப்படி நெல்சன் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில. என்னத்தை பார்க்கறது? திரும்பி என்னைய பாடுறா. வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். வேற ஆனால் இதை எப்போ எடிட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. பண்ணதுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எப்போ எடிட் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல. ஏன்னா இப்போ எனக்கு ஒர்க்கு வேலை இருக்குது இப்போ. ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் போயிட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே எனக்கு நைட் ஆகிடும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பார்க்கலாம், அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாட்டா.